தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், அதாவது விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாசம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை. அட்சய திருதினா திருதியைனா 3ஆம் நாள் வளர்வரை. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது நவகிரகத்துல உடல் காரகன் சந்திரன், உயிர் காரகன் சூரியன், இந்த ரெண்டு கிரகமும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம். மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த ரெண்டு ராஜ கிரகங்களும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அட்சய திருதி. இந்த அட்சய திருதியை நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் புது முயற்சியும் பல மடங்கு பெருகி வளரும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு தங்கம் வாங்க சொல்றது. தங்கம் மட்டும் இல்ல, புது கணக்கு, புது தொழில் தொடங்குறது, அனைத்து விதமான புது முயற்சிகளையும் தொடங்குவதற்கு மிக அற்புதமான நாள் அட்சய திருதியை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் ஜெயந்தி என்று நரசிம்மரை வழிபாடு செய்ய பெருமாள் கோயிலே சென்று நரசிம்மருக்கு நெய்விளக்கேற்றி விரதம் இருந்து வழிபாடு செய்வது நன்மை. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாடாக தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் படிச்சுட்டு ஆழ்வ கோளாறுல நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம பிளாக் மேஜிக் வேலைகளை செய்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் இந்த மாதிரியான எந்த நெகட்டிவ் எனர்ஜியும், அதாவது எதிர்மறை சக்திகளும் அவர்களை நெருங்காது. ஆக நரசிம்மர் வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான வழிபாடு. நரசிம்மரை விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி அன்று. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. அனைத்து விதமான அனைத்து கோயில்களிலும், எல்லா கோயில்களிலும் இன்னைக்கு விசேஷம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரகுப்த பூஜை, அதாவது யமனுடைய கணக்காளர், நம்மளுடைய மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதி யமன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்யக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திர காலங்களில் வீடு நில சம்பந்தமான எந்த விதமான புது முயற்சி எடுக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, அதாவது வீடு மனை கொள்றது, கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி நில சம்பந்தமா நிலத்தை சுத்தப்படுத்துறது, மரம் வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் அங்கேயும் செய்யக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாசத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல 28ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். காளி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய். காளி நிலத்தை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்ப பூமி சம்பந்தமான யோகம், நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் சனி செவ்வாய் சேர்க்கை 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், எங்கெல்லாம் சனி செவ்வாய் சேர்ந்து அந்த இடம் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரணகலமாகும். அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்களில், வண்டி வாகனங்களில் பயணங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 6ஆம் தேதி வரை. பொதுவாக சுக்கிரன் 5ஆம் இடத்துல செஞ்சரிப்பது நன்மை. 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு மிகச்சிறப்பான நன்மை. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா நீண்ட நாளாக நடக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய, தெய்வ அருளால நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்க போகிறார். 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி. 6ஆம் இடம் வலுவடைகிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும்.
ஆனா 6ஆம் இடத்ததிபதி 6ல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்ததிபதி 6ல இருக்காரு அப்படின்னா ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கோளுக்கு பெருசா மறைவு ஸ்தானம் இல்லை. அப்ப 11ஆம் இடத்ததிபதி 6ல இருக்காருன்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ல அவங்கள்ட்டையும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார், 17ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 4ல செஞ்சரிப்பது நன்மை, 10ஆம் இடத்து அதிபதி 4ல செஞ்சரிப்பது நன்மை, எதிர்வராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனா நீச்சமாகி செஞ்சிருக்கிறார். நீச்சம் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சம் ஆகிறார் அப்படின்னா அந்த இடம் அவருக்கு 0 பலன். அவரால் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை மகாவிஷ்ணு வழிபாடு செய்யலாம். அதாவது நின்ற பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி, பெருமாள் கோயிலில் நெய்விளக்கேற்றி புதன்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது நன்மையான பலன்கள் எதிர்பார்க்கலாம். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இது ஒரு மிக அற்புதமான அமைப்பு. புதன் மிக அற்புதமாக இருக்கிறார். அதாவது 7ஆம் இடம் திருமணம், 5ஆம் இடம் காதல், காதல் திருமணம், காதல் திருமணம், 2வது குழந்தை 7ஆம் இடம், முதல் குழந்தை 5ஆம் இடம், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, வீட்டிலே திருமணம், காது குத்துறது, இந்த மாதிரியான எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் அமோக லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் பதவி, 5ஆம் இடமும் அதாவது 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், 5ஆம் இடம் பதவி சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா அரசியல்ல பெரிய வெற்றி, அரசியல்ல பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அமோகமான நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் இந்த மாதம் 5ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். பரம உச்சம். சூரியன் 9ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம். திரிகோண ஸ்தானம் 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசா எஃபெக்ட் போடாம லாபத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படிங்கிறதான் ஜோதிட பழமொழி. இப்போ 9ஆம் அதிபதி 5ல அதுவும் உச்சமாக செஞ்சிருக்கிறார்னா அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் துணை புரியும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களால பணமழை குவியும். அதே போல பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா கிடைக்கிறது, வெளிநாட்டுக்கு வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாகவோ, வியாபாரம் சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், தந்தை வழி அனுகூலங்கள், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சி கைகூடும், பதவி கிடைக்கும், பூர்வீகத்தால் லாபம் கிடைக்கும். இந்த மாதிரியான அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அரசியல்ல மாபெரும் வெற்றி, அரசியல்ல பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அமோகமாக நடக்கும். மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 9ஆம் அதிபதி 5ல உச்சமாக செஞ்சிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதங்கிறது 5ஆம் இடம் வலுவடைகிறதுனால உங்களுக்கு அதாவது திருமணம் போன்ற அனைத்து விதமான சுபகாரியமும் நடக்கும், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அரசியலில் மாபெரும் வெற்றியை சொல்லக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தால் நன்மை, பதவி உயர்வு, வேலை கிடைக்க, ஏன்னா சுக்கிரன் 6ல் ஆட்சி, அப்போ வேலை கிடைக்கிறது, இப்போ வேலை இருக்கிற வேலையில பதவி உயர்வு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.